ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பாருங்கள், அவங்க இப்போது கோயிலில் நாங்கள் அவங்கள சந்தித்தோம். அவங்க எவ்வளோ விஷயம் நல்ல விஷயம் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் கேளுங்க. என்னென்னத்தையோ பார்க்குறீங்க, அவங்க சொன்ன நல்ல விஷயங்களை கேளுங்க. இன்றைக்கி அவங்க எங்கள் கூட பேசுனதை நான் ரொம்ப பாக்கியமாக நினைக்கிறேன். இந்த அளவுக்கு இன்றைக்கி எங்களுக்கு தரிசனம் கிடைக்கும் நான் கனவுல கூட நினைக்கல. கடவுள் எங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரு. எவ்வளவோ மன வருத்தத்தில் நான் வந்தேன். இன்றைக்கி கடவுளே எனக்கு நான் ஆறுதல் சொல்கிற மாதிரி நான் நம்புகிறேன். நான் அவங்கள மனப்பூர்வமாக நம்புகிறேன். நிறைய நல்ல விஷயம் சொன்னாங்க. இதை கேளுங்க. தயவுசெய்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ. எங்கே போனாலும் 3 மணி நெத்தியில் பட்டு பிரம்மா, விஷ்ணு, எம்பெருமான், இது 3மே முக்கலம் தான் நம்ம உடல். அதனால் கோயிலுக்குள்ளே வந்தாலே 3மே இருக்கணும் விபூதி நம்ம நெத்தியில். அப்படி இல்லைன்னா சுவாமி நினைப்பாராம், நம்மவே எதுவுமே வேணாம் ஆண்டியான்னு உட்காந்துட்ருக்கோம் திருநீர் பூசிக்கிட்டு. ஒரு முண்டம் வருது பற்றியா திருநீர் இல்லாமல் கண்ணை மூடி போகிறான். திருநீராக இல்லாத முண்டத்தை கண் பூசுமா எம்பெருமானுக்கு. அப்படியே மூண்டிப்பா. இந்த முண்டத்தை பார்க்க நான் உட்காந்துட்ருக்கேன். அவர் பார்ப்பாரான், அடுத்து எவன் வரான். அளவில்லா ஆனந்தத்தை எடுத்து முகமெல்லாம் ஆவடி பூசுவாங்க. அப்படின்னா அள்ளி பூசிக்கணும். அழகே பார்க்கக்கூடாது. உனக்கு எப்போ உனக்கு தோடுதோ அப்போல்லாம் பூசிக்கினா அவ்வளோ ஆனந்தம். அது எப்படி சொல்கிறது, பேரானந்தம். அந்த முக்கடலை குளித்தவங்கலாம் முத்து எடுக்கணும்னு தெரியும் அந்த ஆனந்தம். நம்ம கையில் எடுத்து போட்டால் தெரியாது. அவன் ஒன்று இருந்தாலும் அவ்வளோ ஆனந்தமாக பார்ப்பானா. அதில் ஒருத்தர் திருநூறு அணிஞ்சிக்கிட்டு ஒரு முன்னாடி நின்றுங்கன்னா அப்படியே அகம் சிலித்து பார்ப்பாரான். அவர் ஐயோ நமக்காக வந்திருக்காருங்க. நம்ம பிறவிலே நம்ம குடும்பத்திலே சுவாமி கண்ண முடியும் பார்த்துட்டு இருப்பாரான் வீட்டுக்குள்ளேயே. இந்த பிறவி நீ இல்லைடா, நீ வேஸ்ட்டு, எனக்காக ஒருத்தர் பிறந்திருக்கான், வருவான யுகமாக காத்துட்டு இருப்பாரான் நமக்காக. அவரு இப்போ நீ கோயில் வந்திருக்கல, சுவாமி அருகமே அது உன்னை படைச்சதுனால தான் அவர் நீ பார்க்குற. நீ இல்லை சும்மாலாம் பார்க்க முடியாது. உனக்காக அவர் காத்துருந்தார். உங்கள் தாத்தா வந்திருக்க மாட்டார், உங்கள் முப்பாட்டை வந்திருக்க மாட்டார் கோவிலுக்கு. உனக்கு தோணுது பற்றியா, அது சுவாமி கொடுத்தது. உன்னை பார்க்க அவர் காத்திருந்தாராம் யுகமாக. எனக்காக ஒரு குழந்தை வருவான், என்னை நோக்கி கும்பிடுவான்ட்டு. அப்போ அந்த சுவாமிக்குள்ளே போச அவருக்கு என்ன பிடிக்கும்? தங்கமும் ஒன்று தான், மண்ணும் ஒன்று தான், தகரமும் ஒன்று தான், இரும்பும் ஒன்று தான். அவருக்கு எல்லாமே அவர் படைச்ச பொருள் தான். எது உயர்ந்ததோ தாழ்ந்ததோ கிடையாது. எல்லாமே அவர். நீ மண்ணே கொடுத்தாலும் சந்தோஷப்படுவார், நீ பொண்ணே கொடுத்தாலும் சந்தோஷப்படுவார். யாரோ சுவாமிகிட்ட போய் சொல்லுவாங்களா, நான் தான் பேர் பதிச்சிருப்பாங்க, பேர் கொடுக்கணும். அது அவங்க அந்த பேர், சாமிக்கு அந்த தகரம் தான். என்ன பண்ணாலும் அவர் படைச்ச பொருளே எடுத்துன்னு போயிட்டு உங்ககிட்ட இந்த டிஷர்ட் நீ தான் வாங்கி கொடுத்த, திருப்பி நான் உங்ககிட்ட கொடுக்க முடியுமா? நீ தானே வானம் தூக்கி என்கிட்ட போட்ட, நான் அதை பாலிஷ் போட்டு தோச்சி மச்சு உங்ககிட்ட கொடுக்க முடியுமா? நீ என்ன பண்ணுவேன் மனசுக்குள்ள? அதை பைத்தியமா, நான் தானே தூக்கி போட்டேன் உங்ககிட்ட, திருப்பி நீ என்கிட்டே கொடுக்குறிய எதுன்ட்டு. அதே போல் சுவாமி நினைப்பாரான், அகண்டம் இல்லாத திருநீரை அள்ளி பூசணும். படுக்க சொல்லியும் சரி, எழுந்துக்க சொல்லியும் ஒரு முறையாவது சுவாமி பேர சிவாய் நமச்சிவாய். காலையில் எழுந்தால் நமச்சிவாய் சொல்லணும், மாலையில் ஓம் நமச்சிவாய் சொல்லணும். இந்த ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்ம கண்டுபிடிக்க முடியாது. வேதங்கள் எவ்வளோ ஊதினாலும் லாஸ்ட்டில் பாருங்கள், சாந்தினியாக சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க? எவ்வளோ பண்ணாலும் ஒன்றுமே கிடையாது. தொடச்சிலாம் தேய்க்க வேணாம், அது வேறுபட்டு தானாக கலைஞ்சிடும். கண்ணாடி பார்க்கக்கூடாது. இந்த 3 விரலையும் வச்சு பட்டை இழுத்தல போதும், அழகாக பட்டை அப்படியே வரும். பார்க்கவே வேணாம். அதுக்கு இருக்கிற அழகு வேறு எதுக்கும் கொடுக்க முடியாது சுவாமி. எவ்வளோ பொண்ணு பிடிப்பாங்க சொல்லவே மாட்டாங்க. இவன் நிறைய போட்டு வாரின்னு வரலாம். இதெல்லாம் எங்கள் வீட்டுக்காக கொடுக்குற மரியாதைலாம். அசிங்கமாக போகிற என் பேரை கெடுக்கணும் வரும். அது அந்த பேருக்காக வாரி போட்டுன்னு வரோம் நம்ம. இதெல்லாம் சரியா இல்லைன்னு கோயிலுக்குன்னா அது கூட போட மாட்டேன். சரி, வெளியே வந்தால் நமக்கு கோயிலுக்கு போனாலும் அந்த ஐயர் கூட அப்படி பார்த்து திரும்பி எக்ஸ்ட்ரா கொடுப்பாரு. நம்ம சாமி நாம ஒரு ரூபாய் பேசுகிறோம். நம்ம மூஞ்ச பார்த்தா 200 ரூபா போட்டால் ஒரு பூமாலை, 10 ரூபா திருநூறு, ஒரு 20 போட்டாக்க அந்த பேப்பரோட திருநூறு தருவாங்க. இல்லை நமக்காக அவர் நோக்கம், நம்ம அதை பார்க்க வரலாம். உள்ளே போனால் சுவாமிக்கும் நமக்கும் மட்டும்தான் பேச்சிருக்கணும். அப்படி உள்ள காலை வச்சுக்கும் வீட்டை விஷயத்தை எல்லாத்தையும் மறந்துடணும். அவர் நாமத்தை மட்டும் இல்லை. எவ்வளோ தோறான்னு சொல்ல முடியும்? ஒரு 100 முறை, 150 முறை, ஒரு 200 முறை இங்கேருந்து சுவாமி உள்ளே போகிறங்காட்டின்னு சொல்லிட்டா அதுவே போதும். நம்ம செஞ்ச வினையும் சரி, நம்ம முன்னோர் செஞ்ச வினையும் சரி, இன்னும் நம்ம செய்ய போகிற வினையும் எல்லாம் கழிஞ்சு போவோம். அவன் அருளாலே அவன் தாழ்வானே. அவன் நினச்சாதான் நீங்கள் நம்ம கோயிலில் வர முடியும், இல்லை வரவே முடியாது. அதனால் எல்லோரும் நேற்று நீங்கள் எப்படி நினச்சி வந்தீங்களோ
அதே மாதிரி இந்த அம்மா எனக்கு ஒரு மெசேஜ் போட்டாங்க, வீட்டில் சும்மா தானே இருக்கிறோம் அப்படின்னாங்க. உடனே கிளம்பு புறப்பட்டு வந்தாச்சு. நம்மளை அவ்வளோ ஆனந்தமாக பார்த்தாரு. நம்ம அவரை பார்த்தோம். நான் சும்மா நின்று படிச்சுட்டு தான் போனோம். அப்படி காசு ஐயா திடீர்னு அவர் பேருனா அது பேர் மன கஷ்டம் சொல்கிறேன், அதுக்காக சொல்கிறேன். இப்போது நம்ம வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டோம். ஒருத்தர் பலாப்பழம் கொண்டு வருவாங்க, அம்மா கொடுப்பாங்க இருந்தால் ஒரு பலாப்பழம்னு, யாருமே வேணாம் சொல்ல மாட்டாங்க. பலாப்பழத்துக்காக அந்த வாயும் வயிறு வழி விடுமா, அது உள்ளே போகிறதுக்காக. அதில் இனிப்பு, அந்த வழவழப்பு, அந்த குழப்பழப்பு நம்ம நாக்கு கேட்குமா. எவ்வளோ சாப்பிட்டாலும் பலாப்பழம் பார்த்து வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக நம்ம கண்ணில் தானே எச்சு விடுமா, காது பல டக்குன்னு காது திரும்புமா. கோயிலில் வந்து ஐம்பொழுதும் வேலை செய்யணும். காது, மூக்கு, கண், வாய் எல்லாத்தையும் ஐம்பொழுதும் நம்ம கோவிலில் பார்க்கணும். பேசக்கூடாது. நம்ம சாமி கூட சொன்னால் சில விஷயம் சாமி வந்து 1000 கை வச்சு நான் தாண்டா சாமி நம்ப மாட்டோம். அவர் வரவும் மாட்டார். அவர் ஒரு டைம் வந்தார், இப்போலாம் வர மாட்டார். கழுத்து வச்சு விடுவாங்க அவரை. டேய் போடா கைத்து கழிச்சு விடுவாங்க. சிவ 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 சிவா. ஒரு கௌரினா ஒரு பள்ளி, ஒரு மணி ஓசை, ஒரு சங்கு நாதம், ஏதாச்சும் ஒரு மூலம் சுவாமி நம்ம நிரூபிப்பார், நான் இருக்கேன், நீ சொன்னது நடக்கும் அப்படின்னு. அதே போல தான் நம்ம சாப்பிட்ற பழத்துக்கும் வழிவிடணும். அவ்வளோ பேர் கூட்டத்தில் நடந்து போவாங்க, பார்த்து இடிக்கின்னு போவாங்க, மூச்ச முடியாது. அவங்க தேர் வருத வழின்னுவாங்க, கவுரு பிடிச்சிருக்காங்க, எப்படி அப்படி தள்ளி விட ஜனங்கள்லாம். அப்போ அவ்வளோ பேர் தேர் கொடுத்து வழி எப்படி வந்தது நினச்சி பாரு. இடுக்கிட்டு மூச்சு விட முடியாமல் போவாங்க அது வழி பாதையில். தேர் அங்கே வருது வழி விடுங்கன்னா எப்படி ஆகும். அவ்வளோ பேர் தேர் போட்டு வழி விடும். ஆனால் அந்த குழந்தைங்க அந்த பெருமை எங்கே போய் நின்னான்னு தெரியாது. கடை மேலேருந்து படிக்கட்டு மேலே நிற்பாங்க. ஆனால் இருந்தாலும்